டேய், நீ ஒண்ணு செய். நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க வா. நான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். மாமா, தாலி கட்டாம அவளை கூட்டு வந்தா மறுபடியும் எங்களை பிரிச்சுருவாங்க மாமா. டேய் சரவணா, உன் தாய் மாமன் நான் இருக்கேன்டா. இந்த மாமன் சாட்சியா இருந்து உன் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன்டா. டேய், டேய், ஒரு பய பேச முடியாதுடா. நீ இப்பவே அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க வா. நீ ஏன்டா இவ்வளவு சொந்த பந்தத்தை வச்சுக்கிட்டு அனாதை மாதிரி எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் நாங்கெல்லாம் இல்ல? இந்த தாய் மாமா இல்ல? கொஞ்சம் இருங்க மாமா, வடிவு கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். டேய், டேய், அந்த வடிவை கேட்டு சொல்றானா? நடக்கல. உருப்படாத பைய அந்த கோணங்கி கிட்ட கேட்டு சொல்றானாமா? தாலியே கட்டல, அதுக்குள்ள அவளுக்கு வேலைக்காரன் ஆயிட்டானா? கல்யாணம் பண்ண எங்க போய் நிப்பானோ? வரட்டும் வரட்டும், அவள விளக்க மாத்தாலே சாத்துறேன். நீ கொஞ்சம் பேசாம நில்லுடி, அவன் லைன்ல இருக்கான். வடிவு, மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. என்ன சொல்ற? ஊருக்கு போய் மாமா முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கலாமா? உங்க மாமாவை நம்ப முடியாது. அந்த ஆள் ஒரு கிரிமினல். அதுக்கு மேல உங்க அண்ணி இளவஞ்சி. அவ பக்கத்துல இருந்துதான் இந்த ஐடியாவை கொடுத்திருப்பா. அதனாலதான் உங்க மாமா இப்படி சொல்லிருப்பாரு. நீ நினைக்கிற தப்பு வடிவு. அண்ணி பக்கத்துல இருந்தா அவங்க தான் முதல்ல என்கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு உயிர். இப்ப மாமாக்கு என்ன சொல்லிட்டோம்? வடிவு கழுத்துல தாலி கட்டி புருஷன் பொண்டாட்டியே தான் ஊருக்கு வருவோன்னு சொல்லிடுங்க. வடிவு, மாமா, வடிவு என் பொண்டாட்டியா தான் ஊருக்கு வருவேன்னு சொல்லிட்டா மாமா. ஜெய், உன் கூட இருந்த இந்த தாய் மாமா பேச்சு கேட்க மாட்டேன். இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு பேச்சு கேட்ப. அவ்வளவுதானடா. வெயிடா போன. மாமா, என்னப்பா என்னப்பா சொல்றாங்க? என்ன சொல்றான்? தாலி கட்டின பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு அந்த வடிவு சொல்றாளா? இவனும் கூட சேர்ந்து ஆடுறான். என்ன மாமா அவன் இப்படி சொல்லிட்டான்? அந்த கருவா பையன் வரட்டும், நெருப்பள்ளி அவன் தலையில கொட்டுறேன். நாளைக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டின பிறகுதான் நாம நிம்மதியாவே இருக்க முடியும். என்னங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? வடிவு, சொல்ல மறந்துட்டேன். உன் அண்ணன் சென்னையில் தான் இருக்கான். நானே பார்த்தேன். நம்மள தெருவா தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அதனால மூச்சு விடாம ரூம்லயே இரு. என்னங்க, அண்ணனா? ஐயோ, வடிவு, வடிவு, சீக்கிரம் வா, டைம் ஆயிருச்சு. இது வந்துட்டேங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாமா, அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கம்மா. வாங்க போலாம். வடிவு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லங்க, ஊரை விட்டு ஓடி வரும்போது ஒன்னும் தெரியல. மனசுக்குள்ள படபடன்னு அடிச்சுக்குது. இங்க பார், நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ ஊர்ல நம்ம பேச்சாதாங்க இருக்கும். நீ ஏன் எதையோ நினைச்சு மனசு குழப்பிக்கிற? நம்ம கல்யாணம் வீட்டுல சம்மதிச்சு நடந்திருந்தா எல்லாரும் நம்மள ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணலைன்னா என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். தைரியமா இரு. இங்க பார், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஐயோ, வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. ஏன் 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 என்னங்க, வண்டி நிப்பாட்ட சொல்லுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னாச்சு? என்னங்க, தாலி ரூம்லயே வச்சுட்டேன். என்னம்மா நீ? வண்டியை திருப்புங்க.
2 பேரும் இங்கேயா இருக்கீங்க? உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறோம் தெரியுமா? கங்கா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? நானும் அப்பா பெரியம்மா எல்லாம் இங்கதான் இருக்கோம். நானும் சண்முக ஓடி ஊரை விட்டு வந்தது ஐயாக்கு தெரியுமா? எப்படியும் தெரிஞ்சிருக்கும். ஐயா என்ன சொன்னாரு? ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு. அந்த டிஎஸ்பி வந்து ஐயாவை பார்த்தாரா? நேர்ல வரலன்னு போன்ல பேசினாரு. என்னங்க, அண்ணனை நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? நீ ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாமா? அண்ணனே அவசரப்பட்டிருந்தாலும் நீ பொறுமையா இருக்க வேணாமா? கங்கா, தேவையில்லாம எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத. நீ தான் கலெக்டர் விரும்பின, கடைசி வரைக்கும் போராடி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஐயா உனக்கு ஆதரவா இருந்தாரு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையே. உங்களை மாதிரி தான் நாங்களும் விரும்பணும். ஐயாவும் சரி, உங்க அண்ணனும் சரி, எங்களை பத்தி கவலையப்படலையே. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால நாங்களே கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டோம். இதுல என்ன தப்பு? ஒரே ஒரு உதவி பண்ணு, எங்களை பார்த்ததா ஐயா கிட்ட சொல்லாத. வேண்டாண்ணே, முதல்ல அப்பா வந்து பாருங்க. நீங்க செஞ்ச காரியத்தால அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இங்க பார், தேவையில்லாம எனக்கு கோவத்தை உண்டாக்காத. மரியாதை இங்க இருந்து போயிடு. அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. நான் அப்பா கிட்ட சொல்லி உடனே உங்க கல்யாணத்தை பண்ண சொல்றேன். பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றது தப்புன்னு. உனக்கு முன்னாடி பிறந்தவனா நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். என் வாழ்க்கையை நான் தான் முடிவு பண்ணணும். அண்ணே, நல்ல முடிவோ கெட்ட முடிவோ தலைக்கு மேல தண்ணி போயாச்சு. இனிமேல் ஜான் போனானே மோனம் போனானே எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அண்ணே, மறுபடியும் சொல்றேன், என்ன நம்புங்க. நானே அப்பா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். உன் கல்யாணம் தண்ணிக்கே என் கல்யாணம் நடந்திருக்கணும். அன்னைக்கும் இதே மாதிரி சொல்லி தான் கெடுத்த. இன்னைக்கும் அதே தான் சொல்றேன். உன் வாழ்க்கை அந்த இடத்துல தொங்குது. இந்த லட்சணத்துல எங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? கங்கா, எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஐயா வெளியே வந்து எங்களை பார்த்தாருன்னா எங்க நிலைமையும் மோசமாயிடும். எங்க கல்யாணமே நடக்காது. கங்கா, எங்க அண்ணன் நிச்சயமா இவருக்கு கட்டி கொடுக்க மாட்டாரு. இவரை தவிர இன்னொருத்தர் மனசால கூட என்னால நினைச்சு பார்க்க முடியாது. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவறது தவிர எனக்கு வர வழியே இல்ல. தயவு செஞ்சு அந்த பாவத்தை நீங்க ஏத்துக்காதீங்க. எங்களை போக விடுங்க. வடுவு, நீ படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? வாழ்க்கையில நம்பிக்கை தான் முக்கியம். என்ன பாரு, கலெக்டர் கட்டின தாலி என் கழுத்துல தான் இருக்கு. இப்ப நானும் அவரும் ஒன்னாவா இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்து வாழ்வோன்ற நம்பிக்கையில தான் இருக்கேன். நீயும் நம்பிக்கையோட இரு. உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பார், திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்காத. நீ வாழ போறது இல்ல, காலம் பூரா இப்படியே தான் இருக்க போற. உன்ன மாதிரி குருட்டு நம்பிக்கையில இருக்க சொல்றியா? இன்னைக்கே எங்க கல்யாணம் நடக்கும், நடந்தே ஆகணும். எங்களை தடுக்காத, மரியாதையா போயிடு. வடிவே வா. வேணாண்ணே, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்பாவை பாருங்க, அப்பாவை பார்த்துட்டு போங்க. ஏய் உன்னா அண்ணே, விடுங்க. Please. அண்ணே. டேய் நிறுத்துடா ராஸ்கோல். டேய், டேய். யார் மேல கை வைக்கிற? தைரியம் அவருக்கு? என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேல கையை வைப்ப? டேய், டேய். நீ விடுமா? ஏன் வயித்துல போனவனா நீ? அடி. ஐயா, நல்லா அடி. குடும்ப கௌரவத்துக்கு அவரை அடிக்காதீங்க. நீ வாய மூடு, சும்மா இரு. என்ன கொன்னுடுறேன்டா. மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் தெரியாம பண்ணிட்டேன். டேய், நீ செத்து போயிட்டடா. என்ன பொறுத்த வரைக்கும் என் புள்ள சரவண இனிமே எனக்கு இல்ல. என் புள்ள சரவண இப்படி எல்லாம் செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். ஐயோ, ஏன்டா இன்னும் நிக்கிற? போ, எங்கேயாவது போய் செத்து தொலை. போ. ஐயோ பெரியம்மா, வேணாம் பெரியம்மா, போடா. என் முன்னாடி நிக்காத, போ, போடா. பெரியம்மா, அப்படிலாம் பேசாதீங்க பெரியம்மா. அண்ணன் ஏதோ தெரியாம பண்ணிருச்சு, அவரை மன்னிச்சிருங்க பெரியம்மா. மன்னிக்கிற மாதிரியாமா அவன் பண்ணிருக்கான்? டேய், நீ பிறந்த பொறப்பென்ன, வளர்ந்த வளர்ப்பென்ன? இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஐயோ. டேய், என் கண்ணு முன்னால நிக்காத, போயிடா. நீ விடுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கல்லூரி முகம் மாதிரி நிக்கிறான் பாரு. நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க மாமா.
மன்னிச்சிருங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இத பாரு, உன்னை என் பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு எங்க எல்லாருக்கும் சம்மதம். உங்க அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். முதல்ல உங்க அண்ணன் சம்மதிக்கட்டும், அதுக்கப்புறம் கட்டி வைக்கிறோம். ஆ? நிறுத்து, அழுகை நிறுத்து. ஐயா சொல்லுங்க ஐயா. பாண்டியா, நான் ஐயா பேசுறேன். உன் தங்கச்சி சண்முக வடிவு என் கூட சென்னையில தான் இருக்கா. நீ எங்க இருக்க? ஐயா நானும் சென்னையில தான் இருக்கேன். உடனே வரேன் ஐயா, உடனே வரேன். வா பாண்டியா. உன்ன இந்த பாரு, நடந்தது நடந்து போச்சு. இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உன் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஐயா, தாயா தகப்பனா இருந்து எப்படி எல்லாம் இவ்வளவு வளர்த்த? இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. தப்பு செஞ்சது உங்க தங்கச்சி மட்டும் இல்ல, என் பிள்ளையும் தான். இது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க தங்கச்சி விஷயத்துல ஒரு நல்ல முடிவுக்கு வரணும்ப்பா. இல்லத்த, இவன் என் தங்கச்சியே கிடையாது. இவளை நான் கூட்டிட்டு போக மாட்டேன். மாமா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. வடிவு உங்களை தான் நம்பியிருக்கா. எப்ப இவன் எங்க குடும்பத்தை மறந்துட்டு சரவணன் கூட ஓடி வந்தாலோ அப்பவே என்ன பொறுத்த வரைக்கும் இவன் செத்துட்டான். இவ செஞ்ச காரியத்தினால எங்க அப்பத்தா உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இப்ப இங்க வந்தேன். செண்பக பாண்டி, கோவப்படாதுன்னு சொன்னேன்ல. தங்கச்சி கூட்டிட்டு போப்பா. போமா. இல்ல, நான் போக மாட்டேன். போக மாட்டேன்னா என்னம்மா பண்ண சொல்ற? இங்க பாருமா, நாங்க உன்னை கூட்டிட்டு போவோம்னு நினைக்காத. உங்க அண்ணன் கூட போமா. பெரியவங்களை சொல்றது கேளு. உன் அண்ணன் கூட போ. இல்ல, நான் இவரை நம்பி வந்துட்டேன். நான் ஊருக்குன்னு போனா இவரு பொண்டாட்டியா தான் போவேன். இல்ல, நான் போக மாட்டேன். மாமா, வடிவை உங்க கூட அனுப்பி வைக்கணும்னா எங்க அப்பாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். மாமா, வடிவு தாய் இல்லாத பொண்ணு, யோசிக்காம தப்பு பண்ணிட்டா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை அடிக்காதீங்க. உங்களை விட்டா அவளுக்கு வேற யாரு இருக்கா? நீங்க சரவண அண்ணனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்க தங்கச்சியோட வாழ்க்கைக்கு ஐயாவோட மகளா நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். சரின்னு சொல்லுங்க மாமா. உன் அண்ணன் தான் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புமா. போ வடிவு, அழாத. பாண்டியா, ஊருக்கு போய் கோபத்துல உன் தங்கச்சி மேல கைய வச்சிடாத. நான் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம். சரிங்க ஐயா. போமா. ஏமா அவளை அனுப்புறீங்க? அவன் எங்களை பிரிச்சிருவாமா. டேய், அம்மா, டேய், நீ கூட பேசாத. போ, போய் ஊர் போய் சேரு. அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. பெரியம்மா, அண்ணன் நம்ம கூட இல்லம்மா. இல்ல கங்கா, இவன் முகத்திலேயே நான் முழிக்க விரும்பல. அம்மா, சொல்லு. நான் சொல்றதை கேளுங்கம்மா. டேய், ஊருக்கு போடா, நான் வந்த அப்புறம் பேசிக்கலாம். அப்பா, அண்ணே, அண்ணே, நீங்க இங்கே இருந்துடுங்க அண்ணே. அம்மாவை
அண்ணே அண்ணே அப்பாடா. இந்த கங்காவோட நினைப்பே செல்வாக்கு வரக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சா இந்த மணிமேகலை பைத்தியம் நடு ஹால்ல இந்த போட்டோவை கொண்டு வந்து மாட்டிருக்கா. இப்ப இது ரொம்ப முக்கியம். சுப்பையா, சுப்பையா, என்னம்மா? இந்த சேர் எடுத்து அங்க போடு. சரிம்மா. மணிமேகலை, மணிமேகலை, என்ன மாமா, இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி எல்லாம் இருக்கட்டும், இங்க இருந்த போட்டோ எங்க? ஏன் பேசாம இருக்க? போட்டோவை யார் எடுத்தது? அவளை ஏன்டா மிரட்டிக்கிட்டு இருக்க? நான் பதில் சொல்றேன். அந்த போட்டோவை நான் தான் கழட்டினேன். எதுக்கும்மா கல்யாண போட்டோவை கழட்டினீங்க? அவளே இந்த வீட்டுக்கு வாழ வரல, அவ போட்டோ எதுக்கு? ஏம்மா, அவ வாழ வரலன்னா கங்கா போட்டோ இருக்க கூடாதா? டேய், வாழ வராதப்போ அவ போட்டோ இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அத்தை, மாமாவும் அவரோட பொண்டாட்டியும் இருக்கிற போட்டோ தானே? வாய முடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருடே. பெரியம்மா, ஏம்மா, ஒரு போட்டோவால என்ன ஆயிட போகுது? டேய், என்னையும் என் குடும்பத்தையும் மதிக்காத உங்க சீர்வரிசையே வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் இந்த போட்டோ மட்டும் எதுக்கு? ஏத்த, என்னைக்கு இருந்தாலும் கங்கா இங்க தானே வர போறாங்க. பெரியவங்க பேசும்போது குறுக்க ஏன் பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இரு. ஏம்மா, நீங்க போட்டோவை எடுத்திருக்கிறத பார்த்தா கங்காவை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிருவீங்க போல இருக்கு.